கடந்த மே 15ஆம் தேதியன்று உச்சநீதிமன்றத்தில் போலி சான்றிதழ்கள் தொடர்பான ஒரு வழக்கின் விசாரணையின் போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் பேசிய ஒரு கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. வேலை இல்லாமல் எந்த தொழிலும் செய்ய தகுதியற்ற சில இளைஞர்கள் கரப்பான் பூச்சிகளைப் போல, ஒட்டுண்ணிகளைப் போல சமூக வலைதளங்களில் எல்லோரையும் தாக்க தொடங்குகிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டார். இக்கருத்துகளின் எதிரொலியாக பாஸ்டனை தளமாக கொண்டு செயல்படும் உத்தியாளரான அபிஜித் டிப்கே மே 17ஆம் தேதியன்று இன்ஸ்டாகிராமில் காக்ரோச் ஜனதா கட்சி என்ற பக்கத்தை தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து சிஜேபியை தொடங்கிய டிப்கே கரப்பான் பூச்சி என்னும் அச்சொல்லை இளைஞர்கள் செயல்பாட்டின் அடையாளமாகவும் கல்வி அமைப்பில் பொறுப்புடைமையை வலியுறுத்தும் ஒரு பிரச்சார கருவியாகவும் உருமாற்றினார். இந்நிலையில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் டிப்கே ஜூன் 6ஆம் தேதி இந்தியா திரும்புவதாக தெரிவித்துள்ளார். நீட் யுஜி 2026 தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி டெல்லியின் ஜந்தர் மந்தரில் நடைபெறவுள்ள அமைதி போராட்டத்திற்கு தலைமை தாங்கவே தான் திரும்புவதாக அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட வீடியோ ஒன்றில் மத்திய கல்வி அமைச்சர் பிரதான் பதவி விலக கோரும் இணையவழி மனுவில் 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கையெழுத்திட்டுள்ளதாக தெரிவித்த டிப்கே லக்னோ, ஜெய்ப்பூர் மற்றும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற போராட்டங்கள் வாயிலாகவும் இம்முயற்சிக்கு ஆதரவு பெருகியுள்ளது. நீட், சிபிஎஸ்இ மற்றும் கியூட் உள்ளிட்ட முக்கிய தேர்வுகள் தொடர்பான சிக்கல்களால் 1 கோடிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இவ்வளவு பெரிய தவறு நிகழ்ந்த பிறகும் கல்வி அமைச்சர் பதவி விலகவில்லை என்றால் இந்நாட்டில் பொறுப்புடைமை என்பதே இல்லை என்று அர்த்தம் என்றும், கட்டமைப்பு ரீதியான தோல்விகளின் விளைவுகளை பிரதானமாக மாணவர்களே சுமக்க நேரிடுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வழியை பின்பற்றி நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று அமைதியான முறையில் குரல் எழுப்புவதற்கான நேரம் வந்துவிட்டது. அதனால் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி போராட்டத்திற்கு தலைமை தாங்க தான் இந்தியா திரும்புவதாக கூறியுள்ளார்.